அனைவருக்கும் வல்ல சண்முகத்தின் அன்பு வணக்கம். சேராத இளந்தனிலே சேர வேண்டாம். ஔவையார் ரொம்ப அற்புதமாக நம்ம தமிழ் சமுதாயத்தை வழி நடத்திட்டு போயிருக்காங்க. அது நம்ம தான் புரிஞ்சுக்க தவறிடுறோம். சேராத இளந்தனிலே சேராத. இப்போ பாருங்கள், சேரக்கூடாத ஒரு சேர்க்கையில் சேர்ந்து குடும்பம் நாசமாக போன குடும்பம், ஆயிரக்கணக்கான குடும்பம். இதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் இல்லை, அன்றாட நியூஸ் பேப்பரில் பார்க்கலாம், எவ்வளோ இந்த மீடியாவில் பார்க்குறீங்க. சேரக்கூடாத இடத்துல போய் சேர்ந்து தன்மானமும் போய், மானம் போய், தன்மானம் போய், மரியாதை போய், புகழ் போய், பேர் போய், படித்த படிப்புக்கு சம்பாதிச்சதுக்கு எல்லாம் ஏன் அந்த சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து துர்நடத்தையாகி எல்லா கெட்ட பழக்கமும், குடி, கூத்தி, கொலை, கொள்ளை, சமுதாயத்தில் எது செய்யக்கூடாத எல்லா காரியமும் சேராத இடம்னு என்னாங்க. அந்த இடத்துல ஒரு குடும்பஸ்தன், ஒரு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றவன் அந்த இடத்துல போய் இருக்கக்கூடாது, சேரக்கூடாது, அந்த கூட்டத்தோடு சேரக்கூடாதுன்னா சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய மனைவி மக்களுடைய வாழ்க்கை, சுற்றத்தார் வாழ்க்கை, எவ்வளோ பேருக்கு அவன் மன பாரத்தை கொடுத்துட்றான். நல்லா யோசிச்சு பாருங்கள். சேராத இடந்தனில் சேராதே அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு பண்பு கூறு உள்ள ஒரு அறிவுரை பாருங்கள். யாருங்க இதெல்லாம் சொல்லித்தருவாங்க? யார் சொல்லித்தர்றா? நீங்கள் நினைக்கலாம், என்னடா சண்முகம் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கானு. இன்றைக்கி இளைய தலைமுறைக்கு இதெல்லாம் தெரியலை, இதை சொல்லிக் கொடுக்காம ஆள் இல்லை. அதனால தான் ஔவையாருடைய கோட்ஸ் எடுத்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் திருந்தினா கூட போருங்க, என்னுடைய பேச்சுக்கான பலன் கிடச்சிடும். சேராத இடங்களில் சேர்ந்து வாழ்க்கையே நாசமாக போன கூட்டம் அவ்வளோ இருக்குது. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நல்லா படித்து முன்னேறி சான்றோராக அறிஞராக வரும்போது சேராத இடத்துல சேர்ந்து டோட்டலாக கெட்டு போக வேணாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.